பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் மீண்டும் இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் அநேக இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது ஒளியின் தேவனை குறித்து தேவ பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்கும் போது இந்த இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கூட இந்த இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசம் என்கிற இந்த காரியங்களை பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பு உங்களுக்கு சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இருள் ஒளி. ஆனால் இப்பொழுது இன்னொரு வார்த்தையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வியாதியின் இருள், விடுதலையின் வெளிச்சம். வியாதி என்கிற இருள், விடுதலை என்கிற ஒளி. வியாதி என்கிற அந்த இருளிலிருந்து விடுதலை பெற்றால் அந்த ஒளியின் சந்தோஷத்தை சாட்சியாய் அறிவிக்கப்பட முடியும், அனுபவிக்க முடியும். இன்றைக்கு சொல்லவே வேணாம், இந்த உடலில் இந்த வியாதின்னு சொல்லிட்டாலே அவங்க தூக்கமெல்லாம் கலைஞ்சிடுது. காசுக்கு என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்கிறாங்க. நம்ம எப்போ சாக போகிறோங்கிற நிலமெல்லாம் அந்த 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 டாக்டர்கள் பரிசோதித்து ஒரு வார்த்தையை சொன்னபோது தங்களுக்குள்ளே அந்த பயம் வந்து விடுகிறது. இயற்கை தான். ஆனால் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு அல்லது அவர் வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற காரியம் என்ன? நீங்கள் ஒருவேளை வியாதி என்கிற இருள் கேள்விப்பட்ட போது பாதிக்கப்படலாம். ஆனால் விடுதலை ஒளி, விடுதலை கொடுக்கிறவர் இயேசு, விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. அந்த ஒளி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது, யோவான் 5, அந்த இடத்துல உள்ள விஷயங்கள் பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் எருசலேமுக்கு போனார். இது 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த சம்பவம். இன்றைக்கும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் அவர் வியாதியை சுகமாக்குகிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். எருசலேமுக்கு போனார். அங்கே போன உடனே அங்கே ஒரு குளம் இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. பெதஸ்தா என்னும் குளம், 5 மண்டபங்கள். அந்த இடத்துல, அந்த குளம் இருந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு சொன்னால், எவ்வளவு வியாதிக்காரவங்க அங்கே இருக்காங்க. அதை வருஷப்படுத்தி சொல்லியிருக்கு. அங்கே படுத்திருக்காங்க வியாதி உள்ள மக்கள். அவங்க ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. என்ன, ஒரு தூதன் வருவாராம், அந்த தண்ணீர், குளத்தில் உள்ள தண்ணீரை கலக்குவாராம். அப்பொழுது எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும், எத்தனை வருஷம் வியாதி, எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், முதல்ல யார் அந்த தண்ணிக்குள்ளே விழுகிறானோ, அந்த தண்ணியை தொடுகிறான், தண்ணியில் விழுகிறான், அவன் எப்படிப்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமாவான் என்று இந்த சம்பவத்தில் விளக்கி சொல்லுது. அப்போ இந்த நிலையிலே 5ஆம் வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இது யோசிக்க முடியுதா? ஒரு மாதம், ஒரு வருடம் படுக்கன்னு சொன்னாலே, ஒரு 2 மாதம் படுக்கன்னு 2 மாதம் அல்லது 1 மாதம் படுத்த படுக்கை அப்படின்னு சொன்னாலே அந்த புண்ணுங்கள்லாம் வந்துடுது. உடம்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம் பலர் படுகிற பாடுகள், பலருடைய கஷ்டங்களை. ஒரே இடத்துல படுத்த படுக்கை, நகர முடியாமல் எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அப்படிப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க, வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற இவங்க இருக்கிறத விட கடவுள்கிட்ட போயிட்டா நல்லாயிருக்கும், அவங்க படுற வேதனை எங்களால் தாங்க முடியவில்லை. தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்களுக்கு பணிவிடையெல்லாம் செய்வாங்க. அவங்களால் தாங்க முடியாத பட்சத்தில். ஆனால் அதே நேரத்தில் வியாதியின் கொடுமைக்குள்ளே போகிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க,
எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு மரணம் வந்துட்டால் நல்லா இருக்கும், எனக்கு தாங்க முடியல வலிகள் அப்படின்னு சொல்லுவதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அறிந்த விஷயந்தான். அப்போ இவன் பாருங்கள், 38 வருடம் வியாதியுள்ள மனுஷன் அங்கே இருக்கிறான். அவன் என்ன பண்ணியிருக்கான்? படுத்தே கிடக்கிறான். படுத்து நிற்க முடியவில்லை, நடக்க முடியல, பேச்சு மட்டும் இருக்குது. சிந்திக்கிறான், பேச்சு அவனுக்கு இருக்குது, ஆனால் நடக்க முடியல, நகர முடியாத நிலை. இதை யார் பார்த்தது அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து பார்த்தார். ஏன்னா ஆண்டவர் அங்கே போயிருக்கார். இந்த குளம் எங்கே இருக்குது? எருசலேமில் இருக்குது. ஆண்டவர் பல இடங்களுக்கு சுற்றி ஊழியம் செய்தார். ஆனால் இப்போ எருசலேமுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கார். அங்கே போன உடனே இந்த சூழ்நிலையை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஆண்டவரின் கேள்வி பாருங்கள். ஆண்டவர் மனசு வச்சா பார்த்த உடனே சுகமாக்கி இருக்க முடியும். இப்படி பல அவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த சந்தர்ப்பங்கள் வேதாகமத்தில், குறிப்பாக சுவிசேஷ புத்தகங்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவைகளில் பார்க்கும்போது விளங்கி கொள்ள முடியும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை என்னன்னு, அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர்னு பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல 38 வருஷம் ஒரு மனிதன் படுத்த படுக்கையில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவன் அப்படியே இருள் சூழ்ந்திருக்கிறது. அவன் மனமெல்லாம் இருள் அடைந்திருக்கிறது. உடலெல்லாம் வேதனை தான். இருதயத்திற்குள்ள இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி வாழ போகிறோம், இவ்வளோ வேதனைப்பட போகிறோம், ஐயோ எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்கிற நிலை. ஆனால் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. உனக்கு சுகம் வேணுமாப்பா? தெரிஞ்சு போச்சு இவன் எத்தனை நாள்னு. அப்போ அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் சொன்னார். 8ஆம் வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 9ஆம் வசனம், உடனே அந்த மனுஷன் சுகமாயிட்டான், படுக்கையை எடுத்தான், நடந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்போ 38 வருஷம் இருள் சூழ்ந்த அனுபவத்தில் ஒருவன் கிடந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல, அன்னைக்கு ஆதியாகமம் 1 அந்த 3ஆம் வசனம் 4 படிங்க, வெளிச்சம் உண்டாக கடவது, வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். இந்த இடத்துல உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, வார்த்தையாகிய தேவன். அந்த வார்த்தை வந்தவுடனே அந்த இருள் மறைந்தது. அவன் எழுந்தான், பிரகாசிக்க ஆரம்பித்தான். அவன் சாட்சியாய் இந்த வேதம் எழுதியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எந்த இருள் தாக்கிக்கிட்டு இருக்கு? வியாதி என்கிற இருள் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? உங்களை வேதனைப்படுத்துதா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. விடுதலையின் ஒளி, விடுதலை கொடுக்கிற இயேசு உங்களோடு பேசுகிறார், உங்களிடத்தில் வருவார். நம்புங்க, அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும், எத்தனை வருஷம் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும், என் இயேசு உங்களை தொட்டு விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். உங்கள் முகத்தில் காணப்பட்ட இருள், உங்கள் உள்ளத்தில் காணப்பட்ட இருள், உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட இருள் மறைந்து நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.